தேனி மாவட்டம் மேகமலை அருவியில் மது பாட்டில்களை தலையில் வைத்து ஆட்டம் போட்டு மதப்பெரியர்கள் அட்டகாசம் செய்ததால் பொதுமக்கள் முகம் சுளித்தனர். வருத்தப்படாத வாலிபர்கள் செய்த அலப்பறையான சம்பவம் பற்றி சற்று விரிவாக பார்க்கலாம். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே கோம்பைத்துழு வனப்பகுதியில் அமைந்துள்ளது மேகமலை அருவி. அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் நீர்த்துளியில் குளித்து மகிழ்வதற்காகவே தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் இங்கு படையெடுப்பார்கள். வனத்துறையினர் பாதுகாப்பில் உள்ள இந்த பகுதியில் நுழைவு கட்டணம் பெற்றுக்கொண்டு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றனர். ஆனால் அருவியில் குளிக்கும் சுற்றுலா பயணிகளின் அத்துமீறல்களை வனத்துறையினர் தடுப்பதில்லை என நீண்ட நாட்களாகவே குற்றச்சாட்டு எழுந்து வந்துள்ளது. அதை மெய்ப்பிப்பது போல் ஞாயிறன்று அருவருக்கத்தக்க சம்பவம் ஒன்று அரங்கேறியது. விடுமுறை தினம் என்பதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து கொண்டிருக்க வருத்தப்படாத வாலிபர் சங்க கும்பல் ஒன்று அருவியில் குளிக்க வந்தது. அந்த கும்பல் திடீரென மது பாட்டிலை தலையில் வைத்துக்கொண்டே அருவியில் குளித்து கொண்டு ஆட்டம் போட்டு அட்டகாசம் செய்ய அருகே குளித்து கொண்டிருந்த பெண்கள் உள்ளிட்ட சுற்றுலா பயணிகள் முகம் சுளித்தனர். தலையில் மது பாட்டிலை வைத்துக்கொண்டு குளித்து அலப்பறை செய்த வருத்தப்படாத வாலிபர் சங்க கும்பல் சர்வசாதாரணமாக சுற்றுலா பயணிகள் அமரும் பகுதிகளில் அமர்ந்து மது அருந்தி ஜாலியாக மது பாட்டில்களை கையிலேயே எடுத்து சென்றது. என்ன செய்தாலும் கண்டிக்க ஆள் இல்லாததால் ஆபத்தான முறையில் இளைஞர்கள், சிறுவர்கள், முதியவர்கள் வழுக்கு பாறைகளில் சறுக்கி விளையாடி ரிஸ்க் எடுத்து வருவதாக கூறுகின்றனர் சமூக ஆர்வலர்கள். சின்ன குழந்தைங்க, வயசு பிள்ளைங்க, பசங்கள்லாம் என்ன செய்கிறாங்க, வழுக்கு பாறையில் ஏறி இறங்கி விளையாடுறாங்க, ஓடுறாங்க. இந்த வழுக்கு பாறைங்கிறது ஆபத்தான பகுதி. என்னைக்கு இருந்தாலும் யாருக்காவது தலையில் அடிபட்டு செஞ்சு உயிர் சேதமெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தவிர்க்கணும்னா உள்ளர போகிறப்பே செக் பண்ணி மது பிரியர்லாம் உள்ளுக்கு அனுமதிக்காமல் மது பாட்டிலோட போகிறவங்கள வெளியேற்றி விட்டுறணும். எனவே வருவாயை மட்டும் குறிக்கோளாக கொள்ளாமல் அத்துமீறி நடந்து கொள்ளும் சுற்றுலா பயணிகள் மீது வனத்துறை குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.